இதனால வலி அதிகமா இருக்கும். பாமுடைய பிளாஸ்ட்னால ஏற்பட்டிருக்கு. வலி, வேதனை இது எல்லாமே அந்த பக்கம் இருந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தைரியமா முன்னாடி வாங்க. மரணத்தை சந்திச்சுட்டு மீண்டு வந்த மனுஷன் சொல்றத கேளுங்க. நீங்க நேசித்த மனிதர்கள் எங்க போனாங்க? பூமியில அவங்க வாழ்ந்த நாட்களை முடிச்சிட்டு அவங்க எங்க தான் போனாங்க? இறப்பில்லா வாழ்க்கைய வாழ்றதுக்கு என்ன பண்ணலாம், என்னென்ன செய்யலாங்கிறத நீங்க கத்துக்கணும்னா உங்க கையில இருக்கிறத இங்க நீங்க போடலாம். மரணத்தை ஜெயிச்சுட்டு மறுபடியும் இந்த பூமிக்கு வந்தவன் எப்படி வாழ போறான்? இது எல்லாமே மர்மமான அற்புதமான ஒரு விஷயம். இத நாம தெரிஞ்சுக்கணும்னா மரணத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்கணும். அந்த அற்புதமான ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க உங்க கையில இருக்கிறத முடிஞ்ச அளவுக்கு போட்டுட்டு உள்ள வரணும். போட்டோஸ் எவ்வளோ இருக்கோ அதை ஒட்டுங்க. அவ ரொம்ப அழகா இருக்கா. இதுக்கு மேல அவளுக்கு வலிக்காது. அவளுக்கு தேவையான வாழ்க்கை அவளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த நோயினால இங்க இருக்கிற எல்லாருமே இறந்து போறதா பேசிக்கிறாங்க. ஆனா எனக்கு இந்த பொண்ணுக்கும் நோய் வந்துச்சு, அவ்வளவுதான். அதிர்ஷ்டம் பண்ணிருக்கீங்க. இன்னும் சாகாம இருக்கும். இதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டமா? நான் பிரகாசமான ஒரு ஒளிய பாத்துக்கிட்டு இருக்கேன். என் உடம்போட எடை குறையுது. காத்து மெதுவா என் பக்கம் வருது. நான் மூச்சு விடாம இருந்தாலும் இதுவரைக்கும் நான் பார்க்காத ஒரு பிரகாசமான அழகான பெண் என் முன்னாடி வந்து நிக்கிறா. 1000 மெழுகுவர்த்திகளோட வெளிச்சமா அவ இருந்தா. மின்னலுக்கு இடியாவும் அவ தெரிஞ்சா. பசி, வலி எல்லாமே ஓடி போயிடுச்சு. நான் மட்டும்தான் எனக்கு தனி உலகம்னு தோணுச்சு. அங்க இருக்கிறது எல்லாமே எனக்குன்னு தோணுச்சு. அந்த உலகத்துல நான் மட்டும் இருந்ததுனால அமைதியா இருந்தேன். அமைதினா அப்படி ஒரு அமைதி, பிரகாசமான அமைதி, அழகான அமைதி. எல்லாரும் ஸ்டடியா இருக்கீங்களா? தனிமை நமக்கு அழகான பல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும். வாழற நாட்கள் உலகத்துல முடிஞ்சிடுச்சுன்னா நாம போய்தான் ஆகணும். ஆனா போற நம்மள என்னன்னு சொல்லுவாங்க? சில பேரை சாமின்னு சொல்லுவாங்க, சில பேரை பேய் பூதம்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். இந்த பூமியை சாத்தான் கைப்பற்றினா என்ன பண்ணும்? ஓகே, முடிஞ்சிருச்சு. நான் ஒரு நிமிஷத்துல வரேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க செத்து போனவங்களை போட்டோ எடுப்பீங்களா? எல்லா போட்டோஸ் எடுக்கிறேன். எங்க ஊர்லயும் செத்துருக்காங்க. என்ன சொல்ல வர? எங்க கிராமத்துல. நீங்க வருவீங்களா? காசு கொடுத்தா வருவேன். உங்களால பேயோட போட்டோவை கூட எடுக்க முடியுமா? பேயை எப்படி எடுக்க முடியும்? சரி, நான் கிளம்புறேன். அவங்க வெயிட் பண்றாங்க. அப்ப வாழ்க்கை மறுபடியும் என் கைய பிடிச்சது. மரணத்தோட பெரிய பள்ளத்தாக்குல இருந்து என்ன வெளியே அனுப்புச்சு. என்ன இவ்வளவு பயங்கரமா இருக்கு? என்ன ஆகுமோ?
நோய்வாய்ப்பட்டவங்களின் கடைசி போட்டோ. ஓ, கடைசி ஞாபகமா இருக்கும் போல இருக்கு. ரொம்ப அருமையான போட்டோவா இருக்குல்ல. ஏன்பா செத்து போனவங்களை இங்க கூட்டிட்டு வரலாமா? நம்ம ஊர்ல நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, எல்லாரும் இங்க கொண்டு வர முடியுமா? நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? இத்தனை பேர் அவங்க ஊர்ல இறந்து போயிருக்காங்க. அதான் போய் பார்க்கலான்னு இருக்கேன். ஆனா அந்த பொண்ணுக்காக நீ சொன்ன மாதிரி இருந்தது. சாதாரண சின்ன பொண்ணு. ஆமா, நான் இல்லைன்னு சொல்லலையே. நான் சொன்ன விஷயத்தையே கற்பனை பண்ணி கதையா சொல்லிட்டு இருக்கீங்க. நீ என்கிட்ட என்ன சொன்னையோ அதையே தான் நானும் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். 2-3 வார்த்தை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டீங்க. அதுக்காக தான் நான் கேட்கிற காசை கொடுக்கறாங்க. சரியா? நம்ம சொல்ற கதை போர் அடிச்சா ஆடியன்ஸ் வரமாட்டாங்கப்பா. ஆடியன்ஸ் வரலனா நம்ம தனியா தான் இருக்கணும். இந்த வாரத்துக்கு அப்புறம் நான் ஒரு கேரவன் கேட்டிருக்கேன், அது எனக்கு கிடைச்சிடும். ஒரு குழந்தைக்காக நீ இவ்வளவெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அது அவதான் எனக்கு நல்லா தெரியும். சில விஷயங்கள் நம்மள மீறி நடக்கும். பூமி ரொம்ப உறைஞ்சு போயிருக்கு. அதனால தான் அவங்க எல்லாரையும் அப்படியே வச்சிருக்கோம். இல்லைன்னா நாங்க எப்பவோ புதைச்சிருப்போம். அதுல மோசமான வியாதி நிறைய பேருக்கு, அதான் புதைக்க கூட முடியல. கல்யாணமான பொண்ணுங்க எல்லாம் விதவையா நிக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. சில பேர் போய் சேர வேண்டியவனுங்க தான், அதுல எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஆனா நல்ல ஆளுங்களும் இதுல போய் சேர்ந்துட்டாங்க. அப்புறம் உங்க பேர் என்ன சொன்னீங்க தம்பி? தாமஸ். தமாசா? தாமஸ். தாமஸா? நல்ல பேர் தான். எங்க ஊர்ல சும்மா தமாசா பேசுவோம். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, சும்மா ஜாலிக்கு தான். தாமஸ், இந்தாமா, இத பொடி. ஆண்டி, ஆண்டி. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீ வா இந்த பக்கம். ஏய், வாயை மூடு. புது ஆளுங்களை பார்த்தா அது அப்படிதான். சரி, வாங்க போலாம். இதோ இங்கதான் உங்களுக்கு ரூம் இருக்கு.
இவருக்கு ஒரு ரூம் வேணும், தங்கிக்கலாமா? கொஞ்ச நாளைக்குன்னா ஓகே. ம், உள்ள போலாம். உள்ள வாங்க. ஆ, பெட்ஷீட் அப்புறமா சூடு பண்ணி தரேன். சாப்பிட ஏதாவது? சாப்பிட ஏதாவது வேணுமா? கண்டிப்பா. சரி கொடு. அதான் அவர் சொன்னதே கேட்டுது. நீங்க கிளம்புங்க, நான் சாப்பாடு கொடுக்கறேன். ஏன் நிக்கிற? உட்காரு. தேங்க்யூ. நீ ஹங்கேரியனா? இல்ல. ஜெர்மனா? ஆமா. போட்டோகிராஃபர்னு கேள்விப்பட்டேன். ஆமா. அளந்து அளந்து தான் எப்பவும் பேசுவியோ? ஆனா எங்க போயிட்டு இருக்க? நானும் உன் கூட வரலாமா? செத்தவங்களை பார்த்து பயப்பட மாட்டீங்கன்னா வரலாம். சம்மர்ல இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்தா தெரியுது. இவ்வளவு லேட்டா உங்க அம்மா உன்னை வெளியே விடுவாங்களா? எனக்கு அம்மா கிடையாது, ஆன்ட்டி மட்டும்தான். உன்னோட அப்பா கடைசியா ஒரு வாருக்கு போனாரு. வார் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. தெரியும். அவர்கிட்ட இருந்து எந்த தகவலும் வரலையா? வரல. உனக்கு என்ன வயசாகுது? 20ன்னு சொல்லலாம், 10ன்னு சொல்லலாம். Come on. வாங்க. அங்கிள் சைமன், ஆன்ட்டி ஹேனா, கஞ்சிகா, ஆன்ட்டி ஹார்பி, இது அங்கிள் ஜால்டன், பீட்டர் ஜுலிபாண்ட், ஹேனா ஜுலிபாண்ட், மார்க்கியா ஜுலிபாண்ட், ஈடிஸ் கவாட்ஸ், ஜால்டன் ஸ்கார்வாட்ஸ், மிஸ்டர் ஜோன்ஸ்பெர்க், இது அவங்களோட மிஸ்ஸஸ். லிட்டில் ஃபெரியும் நானும் இங்க தான் ஸ்மோக் பண்ணுவோம். பயந்துட்டீங்களா? ஓ, ஆமா. யார் இந்த லிட்டில் ஃபெரி? இந்த ஊரோட பையன்தான். அவனும் முன்னாடி வாருக்கு போனான். நானும் அவனும் ஸ்மோக் பண்ணுவோம். உங்களுக்கு சிகரெட் எங்க இருந்து கிடைக்கும்? அவங்க தாத்தா கிட்ட இருந்து திருடிட்டு வருவான். நீங்க எப்பவாவது ட்ராம்ல போயிருக்கீங்களா? அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறதுல கூட போயிருக்க. அதெல்லாம் உண்மையா என்ன? நான் சொன்னா நீ நம்ப மாட்டியா? சரி, நம்ம போலாம். ஆன்ட்டி வெயிட் பண்ணுவாங்க. மாக்ஸா,
இங்க யாராவது இருக்கீங்களா? குட் மார்னிங். குட் மார்னிங். நைட்ல ஏதோ சத்தம் கேட்டது. இருட்டுன்னா பயமா என்ன? பயமுறுத்துற மாதிரி ஏதாவது இருக்கா? என்னோட சிஸ்டர் இறந்ததுக்கு அப்புறமா இந்த வீட்டை நான் மூடிட்டேன். இதான் உள்ளவா, இதான் நான் சொன்ன வீடு. அந்த போர்டை வேணா எடுத்துடலாம். இல்ல பரவாயில்ல. இந்த மாதிரி இருட்டான ரூம் எப்பவும் எனக்கு பிடிக்கும். நல்லா இருக்கு. அப்புறம் இந்த பர்னிச்சர் எல்லாம் அவ பார்த்து பார்த்து வாங்கி போட்டா. நீ வேணா எங்கேயே தங்கிக்கோயே. ஆனா மாக்ஷாவோட தங்க சொன்னீங்க. அவ ஸ்கூல் டீச்சர், அத சொன்னாலும் இல்லையா? என்ன இப்போதைக்கு பாடம் சொல்லி கொடுக்க பசங்க இல்ல, ஆனா வருவாங்க, நீயும் பாப்ப. ஆனா ஆனாவுக்கு பேரண்ட்ஸ் கிடையாது. அவ ஆன்ட்டியோட பொறுப்புல இருக்கா, ஆனா அவங்கள பாத்துக்கிறதே இவதான். ஆனா ஆனா சின்ன பொண்ணா இருக்கும் போதே அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. ஆனா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. இந்தா சூடத்திக்க, குளிருக்கு இதமா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். எமிரே இதை எடுத்துட்டு வர சொல்லியிருந்தாரு. தெரியும், வைங்க. தேங்க்யூ so மச். பார்லி ரொம்ப உறைஞ்சிருச்சு. இது உன்னோட சிஸ்டரா? இல்ல, அவளை நான் நேத்து நைட்டே கொண்டு வந்து வச்சுட்டேன். நான் கவனிக்கவே இல்லையே. நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அது
இது சரியா வருமா? கொஞ்சம் இங்க பார்க்க முடியுமா? என் புருஷன் மேல ஏதாவது மேஜிக் யூஸ் பண்ணீங்களா? அவரை மறுபடியும் இந்த மாதிரி பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி. பரவாயில்ல, இருக்கட்டும். போட்டோஸ் ரெடியான உடனே உங்களை கூப்பிடுறேன். அதை அழகா ஃப்ரேம் பண்ணி என் கூடவே வச்சுப்பேன். உங்க கையை கொஞ்சம் கீழே இருக்கிறீங்களா? இந்த மாதிரியா? ஆமா, அது ஓகே. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியுமே. உண்மையிலே இப்ப ரொம்ப அழகா இருக்காங்க. இறந்த மாதிரியே இல்ல. என்னோட ஆன்ட்டி சொல்லுவாங்க, நான் பிறக்கும் போதே இறந்த மாதிரி இருந்தேன்னா. என்ன சொல்ற நீ? என் தொப்புள் கொடி என் கழுத்தை சுத்திருச்சான்.
நான் செத்து தான் பிறந்தேன்னு சொன்னாங்க. என் உயிர் வர வரைக்கும் நெஞ்சில தடவி கொடுத்தாங்களாம். அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? மார்க்கெட்ல அந்த வயசானவர் சொன்ன கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு உண்மை மாதிரியே இருக்கும். எதையாவது பாத்தீங்களா? நான் எதுவும் பார்க்கல. நான் இதை பார்க்கலாமா? சின்ன குழந்தைங்க அதை பார்க்கறதுக்கே பயப்படுவாங்க. நான் பேய பார்த்தா மட்டும்தான் பயப்படுவேன். சரி, நான் கிளம்புறேன். ஆமா, நீ அதை கழட்ட மாட்டியா? எங்க அம்மா விட மாட்டாங்க. இது உன்னை பாதுகாக்குமா? என்ன பார்த்துமா உனக்கு பயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பேய பார்த்தாதான் பயம். நான் ஒன்னும் பேய் இல்லையே. இது என்ன உன்னோட குட்டியாடா? சேச்சே, இதுக்கே குட்டி இருக்கு. இது பார்க்க ஒன்று மாதிரியே இருக்கு. நீ அது மாதிரி மேனு கத்துன நல்லா இருக்கும். One, two, three.
விடுங்க. சீக்கிரம் சீக்கிரம் லாரி. அவங்க அதை எடுத்துட்டாங்க. எனக்கு ஒண்ணு புரியல. இங்க என்னமோ நடக்குது. நீ தேவையில்லாம எதுவும் யோசிக்காத. எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா ஆனா இங்க பாரு. ஒண்ணும் இல்ல செல்லம், எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீ பயப்படாத. அதுங்க போயிடுச்சு, நீ பயப்படாதானே? நான் உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போறேன். நம்ம இங்க இருந்து எங்க போவோம்? அதுங்க எல்லா இடத்துலயும் இருக்கு. அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒண்ணு நான் பார்த்ததே இல்ல. நீங்க இங்க வந்திருக்க கூடாது. நம்ம தப்பு பண்ணிட்டோம். அதுங்க கோவமா இருக்கு. என்ன தப்பு பண்ணிட்டோம்? அது எனக்கு தெரியல. ஆனா இதுக்கு முன்னாடி அதுங்க யாரையும் கஷ்டப்படுத்தினது இல்ல. ஆனா இப்ப எல்லாரையும் அழிக்குது. நீங்க போயிடுங்க. நீங்க இங்க இருந்து போயிடுங்க. தயவு செஞ்சு போயிடுங்க. போங்க. சரி, ஓகே, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். நான் இந்த ஊர்ல பிறந்தவ. இங்கதான் இருந்தாகணும். நீங்க இங்க இருந்து போயிடுங்க. ஆனா கொஞ்சம் நில்லு. அதுங்க எல்லா இடத்துலயும் இருக்கு. நீங்க சொல்ல எதுவுமே இல்லையா? நான் என்ன சொல்லணும்? எவ்வளவு நாளா இங்க இருக்காங்க? ஏதாவது சொல்லுங்க. நீங்க எல்லாரும் பயந்துருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது. நான் என்ன சொல்லணும்னு நீ எதிர்பார்க்கறேன்னு தெரியல. வார்ல எல்லாரும் செத்து போனாங்க. சின்ன பசங்களை கூட அனுப்ப வேண்டிய கட்டாயத்துல நாங்க இருந்தோம். ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்து இருந்த எல்லாரையும் மண்ணோட மண்ணாக்கிடுச்சு. இப்போ உறைஞ்சு போன பூமியிலையும் புதைக்க முடியாத பொணங்களோடய வாழ்ந்துட்டு இருக்கோம். உனக்கு என்ன வேணும்? இதை தாண்டி எதுக்கு நாங்க பயப்படணும்? இதுக்கு மேல எதை நினைச்சு நாங்க கவலைப்படணும்? நான் நாளைக்கு கிளம்புறேன். ரொம்ப நல்ல முடிவு. உன் பிரச்சனை எல்லாத்தையும் இங்கே விட்டுட்டு போ. உதவி பண்றேங்கிற பேர்ல பிரச்சனையை பெருசாக்கிடாத.
தாமஸ் ஆனா ஆனா நாம இந்த பிரச்சனையை தீர்ப்போம். நாம சேர்ந்து தீர்ப்போம். நாங்க கிளம்புறோம். பா, நான் சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். இல்ல பரவாயில்ல. அந்த ஆண்டி என்ன பார்த்தேன்னு சொல்லுவாங்க. நான் நிறைய விஷயங்கள்ல ஒண்ணு பார்க்கல. ஆனா மேல யாரோ சத்தம் போட்டுட்டு ஓடின மாதிரி தெரிஞ்சது. அவங்க எங்கெல்லாம் ஓடினாங்களோ அங்க இருந்து சேறு பட்ட மாதிரி இருந்துச்சு. சத்தம் தினமும் கேட்டுதா? அதுக்கப்புறம் கேட்கல. ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு மாதிரி தோணும். சில சமயம் பயங்கரமா குளிரும். திடீர்னு ஏணி விடுற சத்தம் கேட்கும். ஆனா பல வருஷமா அது அந்த இடத்துலயே தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்வளவுதான். ஆ, இதுதான் ஆன் கிறிஸ்டஸ். சரியான நேரத்துல வந்திருக்கீங்க. இங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க இவங்க வந்திருக்காங்க. என்னால உங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும்னு தெரியல. நீங்க என்ன சொன்னாலும் அது உதவிதான். என்ன நடந்துச்சுங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஆனா வின்டர் சமயத்துல ஆரம்பிச்சப்போ என்ன நடந்ததுங்கிறது எனக்கு தெரியும். விண்டர்ல தான் இதெல்லாம் ஆரம்பிச்சதா? அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த சமயத்துல தான் இதுங்க நிறைய வர ஆரம்பிச்சதுங்க. அதுதான் எனக்கு தெரியும். என்ன தெரியுமோ அதெல்லாம் சொல்லுங்க. ஒரு முறை என்னோட வீட்ல ஐஸ் கைய வச்சு என்னை யாரோ இழுத்த மாதிரி இருந்தது. அது மேல விழுந்தப்போ எலும்பு மாதிரி தெரிஞ்சது, சதை இருந்த மாதிரி தெரியல. இந்த விஷயம்தான் எனக்கு தினமும் பயத்துல வந்துகிட்டு இருக்கும். நீங்க விழுந்தப்போ உங்களுக்கு வலிச்சுதா? வலியெல்லாம் இல்ல, ஆனா அது என்ன பயமுறுத்துச்சு. அடுத்த முறை வந்துச்சு. நான் அதுகிட்ட பேசினேன், ஆனா அது பதில் சொல்லல. அதோட வாசனையை தான் உணர முடிஞ்சுது. மறுநாள் காலையில பார்த்தா செவரெல்லாம் பூச பிடிச்ச மாதிரி இருந்தது. செவரெல்லாம் அழுகின மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் அதுங்க வரல. அது யாரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? தெரிஞ்சவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாமே ஒரு சந்தேகம் தானே. அந்த நேரத்துல எனக்கு என்னென்னவோ தோணுச்சு. போர்ல கூட என்னோட ஹஸ்பண்டோ என்னோட பிரதர்ஸ் எல்லாம் இறந்துட்டாங்க. ஒருவேளை அவங்கள ஒருத்தரா இருப்பாங்களா? நிச்சயமா சொல்ல முடியல. எது எப்படியோ கிளாரிக்கு பண்ண மாதிரி இனிமே அதுங்க எதுவும் பண்ணாதுங்கல்ல. ஆனி செல்லம், நீ இவரை கூப்பிட்டுட்டு எமி கிட்ட போயே. ரொம்ப தேங்க்ஸ். எனக்காக தான் நீங்க திரும்பி வந்தீங்களா? ஆமா. ரொம்ப தேங்க்ஸ்.
ஃபுட் பிரிண்ட்ஸ் எதுவும் இல்ல. இந்த டஸ்ட்ல தான் பார்க்க முடியும். ஆன்ட்டி கிளாரி பாவம். நாம இங்கிருந்து வெளியில போயிடலாமா? உள்ள வரலாமா? வாருக்கு முன்னாடி நான் ஒரு சிட்டில வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அது ஒரு ஜட்ஜோட வீடு. அவரோட ஒய்ஃப் இந்த பேயிங்ல எல்லாம் நம்புவாங்க. அந்த வீட்ல நாங்க 3 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். குழந்தைங்க, சொந்தக்காரங்க, விருந்தாளிங்கன்னு நிறைய பேர் வந்து வந்து போயிட்டு இருப்பாங்க. இதனால அங்க வேலைக்கு ஆள் தேவை. ஒரு நாள் அந்த பொம்பளை பேய வளர்க்க போறேன்னு சொன்னா. எங்களுக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. எங்களை மாதிரி ஆளுங்க எப்படி அதெல்லாம் நம்புவோம்? சில பேர் கடவுளை கூட நம்புறதில்ல. ஆனா ஒரு தடவை ஜட்ஜுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஒரு பிரீஸ்ட வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. அப்பதான் அந்த பொம்பளை அதோட ஃப்ரெண்டோட ஒரு ஆவிய கூப்பிட்டுச்சு. அவங்களோட ஹஸ்பண்ட கூட்டிட்டு போக வேணான்னு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் அவர் பொழைச்சிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பயத்திலேயே அவங்களோட வாழ்க்கை ஓடுச்சு. அந்த ஆவிங்க அந்த வீட்டையே சொந்தமாக்கிடுச்சுங்க. அது எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? கண்ணா பின்னான்னு பொருட்களை உடைச்சு பிரச்சனையை கொடுக்குங்க. ஒரு வேலைக்காரிய மாடியில இருந்து தள்ளி விட்டுடுச்சுங்க. அவளும் செத்து போயிட்டா. அதுக்கப்புறம் அவங்கள காப்பாத்துறதுக்கு பிரீஸ்ட கூப்பிட்டாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் இதுங்க பயந்துடுச்சுங்க. ஒவ்வொரு ரூம்லயும் ஹோலி வாட்டரை தெளிச்சாங்க. வேலை செஞ்சதா? இல்ல, ஒரு வருஷம் கழிச்சு ஜட்ஜி இறந்ததுக்கு அப்புறம் தான் அதுங்க போச்சுங்க. அந்த மாதிரி இல்லன்னு சொல்லி பேசுற ஆளுங்களை அதுங்களுக்கு பிடிக்காது. பல மாசமா அதுங்க பேசிட்டு இருக்க வார்த்தைகள் எனக்கு கேட்டுட்டே இருக்கு. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு உதவுமான்னு எனக்கு தெரியாது. ஒரு மாசத்துக்கு முன்னாடி கேட்டுச்சு. இப்பவும் அதுங்க புலம்புறது கேக்குதா? அதுங்க ஏதாவது சொல்லுதா? ஏதாவது உங்களுக்கு புரியுதா? அதுங்க கத்துற மாதிரியும் முணங்குற மாதிரியும் தான் இருக்கும். அது மனுஷங்க சத்தம் மாதிரியே இருக்காது. அப்படியா? நீங்க ஜுட்கா கூட பேசிட்டீங்களா? இது சிக்கோரியா. ஒன்னும் இல்லாததுக்கு இது பரவாயில்ல. என்ன கேட்டீங்கன்னு சொல்லுங்களேன். யாரும் நான் சொன்னா நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி நடந்துச்சாங்கிறதே எனக்கு ஞாபகம் இல்ல. அவர் இங்கதான் இருந்தாரு. நீங்க உட்கார்ந்து இருக்கிற சேர்ல தான் உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. நான் கீழே செல்லர்ல தான் இருந்தேன். ஒரு விசில் சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தா தலை உடம்புக்குள்ள போச்சு. அப்படியே அது முழுகிற மாதிரி இருந்தது. என் கை காலெல்லாம் உறைஞ்சு போன மாதிரி இருந்தது. ஆனா அவர் செத்து போயிட்டாரு. செவுருல கீறல் இருந்துச்சு. தர செவரெல்லாம் தண்ணியா ஓடுச்சு. நான் சுத்தி பார்க்கலாமா? தாராளமா. நான் போய் என் கோழிங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணும். உங்களுக்கு மறுபடியும் தேங்க்ஸ் அந்த அழகான போட்டோவுக்கு. யாராவது இங்க இருக்கீங்களா?
நாங்க பேசுறது உங்களுக்கு கேட்டா பதில் சொல்லுங்க. நாங்க பேசுறது கேட்டா பதில் சொல்லுங்க. யாரங்க? இங்க எதுவுமே இல்ல. ஆனா ஏதாவது பிரச்சனையா என்ன? நான் சொன்னது உங்களுக்கு பைத்திய கடத்தனமா இருக்குல்ல? அப்படிலாம் இல்ல. உங்க ஹஸ்பண்டோட பாடி எங்க இருக்கு? வேற எங்க இருக்கும்? கொட்டகையில தான் இருக்கு. இவங்கெல்லாம் யாரு? எங்க ஊர் ஆளுங்க தான். இது பேக்கர், அது அவர் பொண்ணு, அது அவங்க வைஃப். இது ஆண்ட் கிளாரி, அப்புறம் ஆண்ட் ஜூலி. பொறுமையா சொல்லு. இது ஆனோஸ், அங்கிள் பின்சி, மேரி, ஃபாதர் கேபோ, லிட்டில் ஜார்ஜ், ஜொலிகா, அப்புறம் கேபி. இவங்க ஏன் இருந்தாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஸ்பானிஷ் ஃப்ளூவால தான் இவங்க எல்லாம் இருந்தாங்க. அந்த பிரீஸ்டுமா? ம். ரொம்ப அழகா இருக்கு. ஜஸ்ட் பஞ்சு மாதிரி இருக்கு. ஃபேஸ் கிரேவா இருக்கு. ஸ்கின் வேக்ஸியா இருக்கு. சஃபகேட் ஆயிருப்பாங்க. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? டெட் பாடிஸ் அரேஞ்ச் பண்ற ஒரு ஓல்டு மேன் கிட்ட தான் பார்ட் டைம்ல நான் வேலை செஞ்சேன். எனக்கும் சொல்லி தரீங்களா? தேவையில்லை. சின்ன பொண்ணுங்க கத்துக்க கூடாது. எப்பவுமே சின்ன பொண்ணா இருக்க போறேன்னா என்ன? ஆனா இப்ப நீ சின்ன பொண்ணு. இதான் அந்த பிரீஸ்டா? ஆமா, ஃபாதர் கேப்ரோ. இப்ப புது பிரீஸ்ட் வந்தாச்சா? யாரும் கூப்பிடல. ஆனா எல்லா சண்டேவும் எல்லாரும் சர்ச்சுக்கு போயிடுவாங்க. சரி, அதெல்லாம் வினேஷ் அங்கிள் உறைஞ்சி செத்து போனாரு. எப்படி? அது யாருக்கும் தெரியல. அவர் ஆடு மேய்க்கிறவரா இருந்தாரு, அப்படியே தூங்கிட்டாருன்னு சொன்னாங்க. இது இப்ப உறைஞ்ச மாதிரி இருக்கு. சோ உறைஞ்சு போய் செத்தாருன்னு நீ சொல்ல முடியாது.
டிபோர் எங்க? இதோ இங்க. பிளாஸ்டால வந்த தடயங்கள். அது உடம்பு பூரா இருக்குன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? இங்க பார்த்தல, ஆனா இது நம்ம தப்பு இல்ல. எப்படி சொல்றீங்க? இந்த காயங்கள் ஏன் எல்லார் உடம்புலயும் அது இருக்கா என்ன? இல்ல, இவங்க உடம்புல சோல்ஜர்ஸ் உடம்புலயா? இல்ல. ஆனா இங்க பாரு, கிளாரி உடம்புலயும் அது இருக்கு. அது எப்படி வந்திருக்கும்? நெருப்பு ஏற்பட்டப்போ என் உடம்புலயும் அது ஏற்பட்டுச்சு. எல்லா இடத்துலயும் ஒரே நேரத்துல அந்த வலி வர மாதிரி இருக்கும். ரொம்ப வலிக்குமா? ரொம்ப ரொம்ப. அந்த வலி வந்தா செத்துருவோமா? நீங்க செத்து பொழைச்சிங்கல்ல? ஒரு வாட்டி. அவங்களால இது முடியாது. அந்த பேய்ங்களால. அதுங்களால இது முடியல. அதுங்களால காத்தை எப்படி மூவ் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். அதுவும் பிளாஸ்ட் ஃபோர்ஸும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அது எப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா அதுங்க தான் பேசாதே. யுட்கா விஷயத்துல அதுங்க பேசின மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நம்மள தள்ளி அதுங்க நமக்கு ஏதோ காட்டணும்னு நினைக்குதுங்க. ஒருவேளை டிபோல கொன்ன மாதிரி நம்மளே கொன்னுட்டா? ஆனா நம்மள கொல்லலையே. நம்ம கிட்ட ஏதோ பேச நினைச்சிருக்க. ஆனா நமக்கு அது புரியல. அந்த லேடிக்கும் கேட்டிருக்கு, ஆனா புரியல. போட்டோகிராஃபியை வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். போட்டோஸை வச்சு ஏதாவது வாய்ஸ் கேக்குதான்னு நம்ம பார்க்கணும். அதுங்க எதுலயும் இருக்குங்க. இது இறந்து போன பேய்களை எல்லாம் ஏதோ ஈர்க்கிற மாதிரி இருக்கு. அப்படி போடு. ஏகப்பட்டது இருக்கு. தேங்க்யூ. கொஞ்சம் வந்து உதவி செய்யுங்க. நீங்க என்ன பண்றீங்க? அதுங்களோட குரலை பதிவு பண்றேன். இத பாத்தியா? சவுண்ட் கேட்டா இந்த பேனல் வைப்ரேட் ஆகும். இந்த டிப் சிலிண்டரை ஸ்கிராச் பண்ணா நான் இந்த ஸ்விட்சை இப்படி பிரஸ் பண்ணுவேன். அப்ப இந்த ஸ்கிராச்சஸ் வைப்ரேஷனை ரிவீல் பண்ணும். அது என்ன சத்தம்னு தெரியும். என்ன, நம்ம கொஞ்சம் எதையாவது வச்சு இதை வேகமாக்க ட்ரை பண்ணணும். இது ஓகேவா? பர்ஃபெக்ட். நீ இங்கே இரு.
என்ன இது? உன்ன மாதிரி ஒரு பயமுறுத்துற பொண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. சரி, என்ன அது? பின்ஹோல் கேமரா. இதுல ரொம்ப சின்ன ஹோல் இருக்கும். லைட்ல அது என்டர் ஆகும். உள்ள இருக்கிற பிளேட்ல இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணும். வேலை செய்தான்னு பார்க்கலாம். அவ்வளவுதான். போயிட்டு மறுபடியும் அப்புறமா திரும்பி வரணும். குளிருது. இங்க ரொம்ப ரொம்ப குளிருது. மார்க்கர்ஸ் உங்களுக்கு வைன் கொடுத்து அனுப்புனாங்க. அந்த இடத்துல இருந்தது நீங்க தானே? எந்த இடத்துல? ஊர்ல அந்த தாத்தா கதை சொன்னாரு, அதுல செத்து பழிச்சது நீங்க தானே? ஆமா. மரணத்தை பாத்தீங்களா? அந்த தாத்தா தானே சொன்னாரு, ஏதோ கிரனைட்ல கால் வச்சிட்டோம் போல இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு தெரியல. பனக்குழியிலிருந்து என்னை இழுத்ததா அவர் சொன்னாரு. அங்க தனியா இருந்தது. அந்த புடங்களை எல்லாம் புதைக்க போயிட்டாங்களாம். அப்பதான் நான் உயிரோட இருந்தது தெரிஞ்சுதான். ஆன்ட்டியும் அதே தானே சொன்னாங்க. எது? நானும் செத்து பொழைச்சேன்னு, ஏதோ மூச்சு விட தவிச்சேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொன்னாங்கல்ல. அதுக்கப்புறம் அவங்க எனக்கு எதேதோ பண்ணி கஷ்டப்பட்டு உயிர் வர வச்சேன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் அழவே இல்லையா. என் முதுக ரொம்ப நேரம் தடவி கொடுத்ததா அவங்க சொன்னாங்க. என்னோட ரத்தத்தை சூடாக்குனாங்களாம். அதுக்கப்புறம் நான் அழ ஆரம்பிச்சேனா. சில சமயம் என்கிட்ட அவங்க சாரி கேட்பாங்க. மறுபடியும் எனக்கு உயிர் கொடுத்ததுக்கு அது தப்புன்னு நினைச்சாங்களாம். ஆனா நான் சரின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைல்ல, அப்புறம் என்ன? இந்த உலகத்துல வாழறதுல என்ன தப்பு? எனக்கு சில விஷயம் ஞாபகம் இருக்கு. அந்த தாத்தா சொன்ன கதையெல்லாம் நடந்த மாதிரியே இருக்கும். மிதக்கிற உருவம். நீங்க தான் அதையே சொன்னீங்களா? இல்ல அவர் சொன்ன கதையில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஏதாவது சேர்த்து அடிச்சு விட்டாரா? இங்க பாரு, நான் இங்க வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இங்க பாரு, பார்த்து ஜாக்கிரதையா போ. நீ வாயை மூடிட்டு உள்ள போ. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். தேவையில்லாம கூப்பிட வேண்டியது, அப்புறம் தனியா அனுப்ப வேண்டியது.
லசிகா அது நமக்கு கீழே இருக்கு. என் கூடவே ராணா. எனக்கு பயமா இருக்கு. ஒன்னும் இல்ல. இங்க எதுவும் இல்ல. நீ இங்கே இரு, நான் போய் கேமரா கொண்டு வரேன். நீ இங்க இருக்கன்னா போயிடாத. நாங்க பேசுறது கேக்குதுன்னா நீ திரும்பி பேசு. நாங்க என்ன பண்ணோம்னு சொல்லு. உனக்கு என்ன வேணும்? எதுக்காக இங்க இருக்க மக்களை நீ துன்புறுத்துற? நாங்க ஹெல்ப் பண்ணதான் நினைக்கிறோம்.
அதுங்க போயிடுச்சுங்க. இந்த பிரின்ஸ்ல மட்டும் கால் வைக்காத. ஆனா இதுல எந்த பிரின்ஸும் இல்லையே. என்னது இது? நான் போய் முதல்ல என்ன ஆயிருக்குன்னு பாக்குறேன். நான் வந்து ஹெல்ப் பண்ணவா? நீ போய் ரெஸ்ட் எடு. குட் மார்னிங். குட் மார்னிங். நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். இப்பதான் தண்ணியை சூடு பண்ணேன். தேங்க்யூ. அதை திருப்பி போடு. மறுபடியும் போடு. இதுல ஒண்ணுமே இல்ல. இப்ப கேக்குற சத்தம் அது என்னன்னு எனக்கு தெரியல. நான் போய் போட்டோஸ் டெவலப் பண்றேன். அதுங்க இருக்கு. இதுல அதுங்க இருக்கு. என்ன சொல்றீங்கன்னு கேக்கல. ஒரு நிமிஷம் இரு. இந்த போட்டோவை கொண்டு வரேன். தாமஸ், வாய்ஸ் கேக்குது. இது ரொம்ப ஃபாஸ்ட் ஸ்பின் ஆகுது. எனக்கு எதுவும் கேட்கல. என்ன சொல்லுது? எனக்கு ரொம்ப தெளிவா இது கேக்கல. ஒரு நிமிஷம் இரு. போட்டோ வரட்டும். கொஞ்ச நேரம் அதை ஆஃப் பண்ணு. என்னால இதை நம்பவே முடியல. அப்புறம் இதை பாரு. அதுங்களா இதை எடுத்திருக்கு? இதை பாரு. 2 3 அதுங்க பின்னாடி இருக்கு. அந்த பையன் தலையில என்ன இது? ஒரு தடவை லேக் கிட்ட மாட்டிக்கிட்டான். அப்ப ஏற்பட்டதுன்னு நினைக்கிறேன். எப்போ அது? எனக்கு தெரியாது. ஆன்ட்டி எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாங்க லேக் கிட்ட போக கூடாதுன்னு. அப்படி போனா ட்வின்ஸ் மாதிரி ஆகும்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான் தெரியும். அவனுக்கு என்னாச்சு? அது இழுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். லேடர் இருந்தாதான் ஐஸ்ல போக முடியும். அப்போல இருந்து அவன் சரியா பேசுறது இல்ல. இன்னொரு கேமரா என்னாச்சு? என்ன இது கருப்பா இருக்கு? எனக்கும் தெரியல. என்ன வாய்ஸ் கேட்டது? அத நீங்களே கேளுங்க. இது நீங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும்.
இங்க என்ன நடக்குது? அவர் எல்லா கோஸ்டையும் போட்டோ எடுத்திருக்காரு. என்னது? அதுங்களோட குரலையும் அவர் பதிவு பண்ணிருக்காரு. அதுங்க நிறைய இருக்கா? ஆமா, ரொம்ப நிறைய இருக்கு. நம்ம ஊர் ஆளுங்களா? அத பத்தி சரியா சொல்ல தெரியல. இதுங்க நம்ம சொந்தக்காரங்க இல்ல. நம்ம சொந்தக்காரங்க நம்மள என்ன பண்ண போறாங்க? அவங்களுக்கு என்ன வேணுமா? எனக்கு அது தெரியல. ஆனா தாமஸ் கண்டுபிடிச்சிருவாரு. அதுங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அது எப்படி? அது எனக்கு தெரியாது. ஆனா அது என்னோட வீடாச்சே. குட் மார்னிங். என்ன குளிர்லையா ஆண்டி? இது ரத்தம் தானே? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? இவனால பிரச்சனை வரும்னு எனக்கு அப்பவே தெரியும். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க கர்த்தரே. அந்த ஆண்டவரை அந்த வேண்டிக்கலாம். வெளியூர் ஆளிங்க வந்து எல்லாத்தையும் கோவப்படுத்திட்டான். என்ன நடந்துச்சு? என்னாச்சு உங்களுக்கு? இங்க இருக்க வேண்டாம். என்ன பண்றீங்க? என்னாச்சு?
இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை ரட்சிப்பார். வாழ்க்கையை கடந்து ஆன்மா சாந்தி அடைய வேண்டும். ஆன்மாவிற்கு வழியை காட்டுங்கள். அப்பால் போ சாத்தானே, அப்பால் போ. எங்கிருந்து வந்தோமோ அங்கேயே நாம் போய் சேருவோம். ஆத்மாவிற்கு வழி கொடுங்கள். அப்பால் போ சாத்தானே, அப்பால் போ. ஆண்டவன் நம்மை காப்பாற்றுவார். ஆண்டவன் நம்மை காப்பாற்றுவார். அப்பால் போ சாத்தானே, ஆண்டவர் நம்மை ரட்சிப்பார். ஆண்டவர் நம்மை ரட்சிப்பார். அவர் நம்மை காப்பாற்றுவார். தைரியமாக வாருங்கள். ஆண்டவர் நம்மை ரட்சிப்பார். எல்லோரும் என் பின்னாடி வாருங்கள். ஆண்டி 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 என்னாச்சு? என்ன சுடுகாட்டுக்கு கொண்டு போ. எப்படியாவது என்ன சுடுகாட்டுக்கு கொண்டு போ. எப்படியாவது கொண்டு போ. ஆண்டி 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 உங்களுக்கு என்னாச்சு? ஆண்டி எல்லாரும் சர்ச்சுக்குள்ள வாங்க. உடனே எல்லாரும் சர்ச்சுக்குள்ள வாங்க. சாத்தானையும் நீங்க கைவிட போறீங்க. நீங்க சாத்தான கைவிட போறீங்க. ஆனா 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 எங்க இருக்க? வேண்டாம், போகாத. என்ன பண்றீங்க? விடுங்க என்ன. விடுங்க. விடுங்க. வேண்டாம், விடுங்க. என்ன விடுங்க. சொன்னா கேளுங்க. விடுங்க என்ன. என்ன பண்றீங்க? விடுங்க. ஆனா ஆனா
தாமஸ் ஆண்டி 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 இருக்கீங்களா? தாமஸ் தாமஸ் ஆண்டி செத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏதாவது செய்யணும். அதுங்க ஆனாவை பிடிச்சு வச்சிருக்க. ஆனா 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 என்ன பாரு ஆனா ஆனா என்ன பாரு. அதுங்க உன்னை விட்டுடும். ஆனா ஆண்டி செத்துக்கிட்டு இருக்காங்க. ஆண்டி ஆண்டியால அவங்களை இழுக்க முடியும். சாத்தான ஆண்டியால அவங்க கூட கூட்டிட்டு போக முடியும். உண்மையை சொல்லணும்னா அவங்க எல்லாம் சாகணும்னு நினைக்கிறாங்க. நானும் ஆனாவும் செத்து போச்சோம். கிட்டத்தட்ட அது சாவை ஏமாத்துற மாதிரி தான். மரணம் நிம்மதியை தரும். அப்படின்னா நம்ம மொத்த சாத்தான்களையும் ஒரு இடத்துல கூப்பிடணும். ஆனா எப்படி? உதைக்காம இருக்கிற மொத்த பணங்களையும் நம்ம ஒரு இடத்துல கொண்டு வரணும். அப்பதான் அவங்க ஆவிகள் வரும். நீங்க போய் எல்லாரோட பணங்களையும் கொண்டு வாங்க. நான் ஆனாவோட இங்கேயே இருக்கேன். என்னால முடியல. எல்லா பணங்களையும் உடனே இங்க கொண்டு வாங்க. அவர் சொன்னது கேட்டுச்சுல, சீக்கிரமா போங்க. சாத்தான்களுக்கு கதவை திறந்து விட்டுருக்கியா? பெரிய சாபத்துக்கு நீ ஆளாயிட்ட. முதல்ல நீங்க 2 பேரும் இங்க இருந்து போங்க போங்க. சீக்கிரம் வாங்க. ஆண்டியோட நிலைமை மோசமாயிட்டு இருக்கு. நம்ம சாக போறோம். சீக்கிரமா வாங்க. இவங்களை எங்க கொண்டு போறீங்க? அந்த போட்டோகிராஃபர் கிட்ட. இந்த இடத்துக்குள்ள நான் வரமாட்டேன். நானும் வரமாட்டேன். எடு. இன்னும் வெளியில எவ்வளவு இருக்கு? அவ்வளவுதான் நினைக்கிறேன். சரி, வெளியே போங்க. தாமஸ், அவளை விட்டுடுங்க. என்னை எப்படியாவது காப்பாத்து. தாமஸ், என்ன தனியா விடாத.
பண்ணிட்டு இருக்க நீ?
இது புடிங்க. பார்த்து ஜாக்கிரதை. மார்க்கஸ், என்னை விட்டு போகாத. எழுந்திரு தாமஸ்.
இதுக்கு முன்னாடி அந்த கிராமத்துக்கு போயிருக்க? இது வரைக்கும் இல்ல.